உவமையும் கருத்தும் 20 திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 20 அறம் புரிந்த தக்ஷனுக்கு அன்று ஆக்கினை. இந்த உவமையை பண்டார சாத்திரங்கள் எனும் தொகுப்பிலே சித்தாந்த சிகாமணி எனும் நூலின் முதல் பாடலிலே அருள் திரு அம்பலவான தேசிகர் கையாளுகிறார். உவமையை முழுமையாக காண்போம். வேதத்து அறம் புரிந்த தக்கனுக்கு அன்று ஆக்கினை வந்துற்ற திறம் புரிந்தவாறு. உவமை என்ன சொல்லுகிறது? வேத விதிப்படியே யாகம் செய்த தக்கனுக்கு அவன் செய்த சிவ நிந்தனையால் சிவபிரான் ஆணை வந்து பொருந்திய தன்மையால் விளங்கியது போல. இதுவே உவமை. இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? ஒருவன் பொறிகளை தன் வசப்படுத்தி சாதித்தனவெல்லாம் தவமாகவே இருந்தாலும் உபதேசம் அருளும் ஞான குருவை சிவத்தின் வேறாக கருதி முரண்பட்டால் அந்த தவம் அனைத்தும் பிழைபட்டு போகும். அவன் சாதித்தது இறப்புயில் தவமான சரியை கிரியை யோகம்தான். ஆனால் அந்த தவத்தை அவன் சாதித்ததே பெருமானது திருவருளால் தானே. அந்த பெருமான் தானே ஞான குருவாய் வருகிறார். அப்படிப்பட்ட ஞான குருவை சிவத்தின் வேறாக கருதினால் என்ன நடக்கும்? சிவ நிந்தனை செய்ததால் வேத விதிப்படியே நடத்தி இருந்தாலும் தக்கன் யாகம் அழிந்து போனது. அதுபோலவே இவன் செய்த தவமும் நீங்கி போகும். இதுவே இந்த உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சித்தாந்த சிகாமணி எப்படி கூறுகிறது தெரியுமா? சாதித்ததெல்லாம் தவமேனும் சர்க்குருவை பேதித்தால் எல்லாம் பிழையாகும். வேதத்து அறம் புரிந்த தக்கனுக்கு அன்று ஆக்கினை வந்து உற்ற திறம் புரிந்தவாராம் தெளி என்று ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தனது சித்தாந்த சிகாமணி எனும் நூலின் முதல் பாடலில் தெளிவாக விளக்குகிறார். சர்க்குரு சிவமே என உணர்வோம், உபதேசம் நிற்போம், சிவானந்தம் நுகர்வோம், திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.